தைப்பூச திருவிழாவானது அறுபடை வெடிகள் வந்து காலை வெடிகால இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் பக்தர்கள் கூட்டமானது வந்து சாமி தரிசனத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்படும் என்றால் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழக்கூடிய திருத்தணி முருகன் கோவிலில் காலை வந்து மூலவருக்கு பாலாபிஷேகம் உள்ளிட்ட பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு விதமான அபிஷேகங்களானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து வந்து பல்வேறு விதமான எப்படி சொல்றதுன்னா, அதாவது குறிப்பாக பக்தர்கள் கூட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் வந்து அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் இருப்பதன் காரணமாக கோவிலில் வந்து சுமார் 3 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தான் தற்போது முருகப்பெருமானை பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. பக்தர்கள் கூட்டமானது காலை முதலிருந்து தற்போது வரை அதிக அளவில் பக்தர்கள் கூட்டமானது காணப்படுகிறது. மேலும் காவல்துறை தரப்பில் வந்து தொடர்ந்து திருத்தணி மலை அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஏற்பாடு செய்து இங்கே பக்தர்கள். சரி, இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? எப்போ சாமி பார்த்தீங்க? பார்த்ததுக்கு அப்படியே ஒரு 7:10 ஆச்சு. ஏற்பாடுலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எந்த மாதிரியான ஏற்பாடுகள்? ஏற்பாடுலாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி முன்ன விட. இப்போ சாமி நல்லபடியாக எல்லாருமே சூப்பராக பார்த்தோம். நான் ஆவடியிலேருந்து வந்திருக்கேன். நானும் 5:30 மணிக்கு தான் வந்தேன். வந்து நல்லபடியாக சாமியை பார்த்தோம், நல்ல தரிசனம். கூட்டம் வந்து எந்த அளவில் இருக்குது? கோவில் அதிகமான கூட்டம் தான். கூட்டம் கம்மின்னு சொல்ல முடியாது, கூட்டம் அதிகமான கூட்டம் தான். நிச்சயமாக. அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோவில் மலை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களின் தலையாக தான் காட்சியளிக்கிறது. தொடர்ந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்ய பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். கோவில் நிர்வாகம் தரப்பில் பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று மதியம் வரை வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் திருத்தணி நகர் பகுதியில் வரக்கூடிய பேருந்துகள் வந்து ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு தற்போது நிறுத்தும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.